ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் இந்த ப்ரெட்டில் ஒரு குஸ்கா சர்வ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புழுங்க அரிசி 2 டம்ளர் எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு கைப்பிடி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி மீடியம் சைஸ், 4 பச்சை மிளகாய், லெமன், எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு சேர்த்து 1 by 1 வதங்க விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதத்தை சேர்த்துக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதங்க விட்டு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் ரைஸ்னா 2.25 டம்ளர் தண்ணி. அப்போ நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். அப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் ப்ரெட்டை நெய் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.